ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போதும் சரி, ட்ரேடிங் பண்ணும்போது, இன்வெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுடைய என்டையர் கேபிட்டலையே ஒய்ப் அவுட் பண்ணுற மாதிரி நிறைய டைம் ஆகிடும். ஸோ இப்போது இந்த சைக்கலாஜிக்கல் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து ஹியூமன் பிரெயின்லேயே வந்து இன்பில்ட் ஆனது. இது வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக கிடையாது, எல்லா ஹியூமன்ஸ்க்குமே காக்னிட்டிவ் பிஹேவியரல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இந்த காக்னேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பிரெயின் ஆப்ரேட் ஆகிற விதமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸுக்கு ஒரு டைப்பாக தான் இருக்கும். அது எப்பவுமே வந்து அது மாதிரி தான் இருக்கும். இதுக்கான காரணம் வந்து நம்மளுடைய சர்வைவல் மெக்கானிசம். நம்ம வந்து உயிர் வாழணும் அப்படின்னா, காட்டில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஹியூமன்ஸ் வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில த்ரெட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அதில் எந்த எஸ்கேப் ஆகிறதுக்கும் பிரெயின் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மள சர்வைவல் மோடுக்கு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். அது வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மள வளர விடாமலும் தடுக்கும். ஏன்னா நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் அது நம்மளை வளர விடாமல் தடுக்கும், இல்லைனா நம்மளை நிறைய மிஸ்டேக் பண்ண வைக்கும். ஸோ இந்த ஹியூமனில் இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய இன்பில்டான இந்த மெக்கானிசமை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ணவும் கூடாது. ஆனால் அதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குங்கிறத அவேர்னஸுக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளால் வந்து மே அதுக்கு மீறி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த சைக்கலாஜிக்கலான மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இருக்குது, சைக்கலாஜிக்கல் எரர்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி நம்ம போடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் லைவ் கிளாஸ் வந்து நான் டைரெக்டாக டீச் பண்ணுறேன். இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு எதிரியா? இப்போ வந்து நிறைய டைம் வந்து நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கேன் நான். அதாவது வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சதுக்கப்புறம் ஹிட் ஆகி போகுதுங்க, அது என்னன்னு தெரியல, நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் மட்டும்தான் மார்க்கெட்டே எனக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ எப்போ நான் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறேனோ அப்போ நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகுது. இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்திருக்கும், ஒரு பிகினராக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாட் ப்ராசஸையே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து விடணும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்து எப்பவுமே ஒரு நேச்சர் இருக்குது. உயிரில்லாத பொருளை கூட நம்ம வந்து எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த பொம்மைக்கு உயிர் இல்லை, அது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பொம்மை தான், ஒரு பொருள் தான், ஒரு ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி திங்க் பண்ணும், அந்த குழந்தை வந்து எப்படி திங்க் பண்ணணும், அது வந்து அந்த பொம்மையை வந்து தன்னோட ஃப்ரெண்டு மாதிரியும் அந்த பொம்மைக்கு வந்து ஒரு உயிர் இருக்கிற மாதிரியும் அப்படி தான் திங்க் பண்ணும். ஈவன் நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டாக இருந்தால் கூட, பெரியவங்களாக இருந்தால் கூட, ஒரு முக்கியமான ஒரு பொருள் யாராவது கொடுத்துருக்காங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ இது வந்து ஹியூமன் பிரெயினுடைய எமோஷனல் பார்ட்டு. இது வந்து நமக்கு தேவையான விஷயம் தான். ஆனால் என்னென்னா, மார்க்கெட்டுன்னு வரும்போது, பிஸ்னஸ்னு வரும்போது நம்ம அப்ஜெக்டிவாக திங்க் பண்ணணும், லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அப்போது மார்க்கெட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த எமோஷனலாக வந்து மார்க்கெட் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரியும், மார்க்கெட் வந்து நம்மளை வந்து சீட் பண்ணுற மாதிரியும் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இந்த டைப் ஆஃப் திங்கிங்கை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் விட்டுறணும். இதுக்கு தான் நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், மார்க்கெட்டுங்கிறது கண் இல்லாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு மிருகம். இந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மிருகம் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு ஏலியன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், அது கண்ணு தெரியாது, அதுக்கு வந்து பேசவும் முடியாது, எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, என்கிட்ட வராத, இல்லை நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் சொல்லவும் முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது காதும் கேட்காது, நீங்கள் பேசினாலும் அது கேட்காது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருந்தாலும் அதுக்கு தெரியாது, ஏன்னா கண்ணு தெரியாது. இப்படி ஒரு மிருகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மிருகத்தை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த மாதிரி கண் இல்லாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு மிருகங்கிறதான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே சொல்கிறது. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் இருக்கிறதே தெரியாது, ஓகேங்களா? நீங்கள் இருக்கிறதே தெரியாது, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் தெரியாது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது. அதனால் அது கம்ப்ளீட்டாக அது பாட்டுக்கு அது போயிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் இந்த மிருகத்தை பற்றி லேர்ன் பண்ணணும். அப்போ லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து இந்த மிருகம் எப்போ சாப்பிடுது, எப்போ தூங்குது, எப்போ வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, எப்போ வந்து ரொம்ப காமாக இருக்குது, எப்போ என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்குன்னு இந்த பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணி அதை ஸ்டடி பண்ணுறீங்க. அதை ஸ்டடி பண்ணுறது மூலமாக இந்த மிருகம் வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன், ரிப்பீட்டட் பேட்டர்ன் இருக்குது. அப்போ அந்த ரிப்பீட்டட் பேட்டர்னை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வந்து எந்த இடத்துல வீக்னஸாக இருக்குது, எந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நம்ம எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், அதுக்கு எது பிடிக்குது, எதை பிடிக்காத இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த பேட்டர்னை வச்சு தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பேட்டர்ன் எவிடன்ஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது மூலமாகவும் அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவும் அதை பற்றின நாலேஜை பில்டு பண்ணுறது மூலமாக தான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர அது வந்து உங்களுக்கு எனிமி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருளே கிடையாது. அது வந்து மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதுக்கு தாண்டி நீங்கள் வந்து எதுவுமே பார்க்கக்கூடாது, எமோஷனலாக அட்டாச்மெண்ட் ஆகக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் யுவர் ப்ராஃபிட். இப்போது ப்ராஃபிட்டை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ ப்ராஃபிட் போதும், அவ்வளோ ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினச்சி கட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் போதுங்கிறது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் இன்பில்ட் ஆகிருக்குது. நீங்கள் வந்து ப்ரீடிஃபைண்டாக முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வேறு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஒரு 500 வருது, 1000 வருது, எனக்கு போதும்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய மிஸ்டேக் அதுதான். நீங்கள் என்றைக்குமே வந்து அந்த ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சில ப்ராஃபிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டையர் லாஸுக்குமே ஃபினான்ஸ் பண்ணும். அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு. அதனால் வந்து என்னென்னா உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ராஃபிட்டை எனக்கு 1000 வந்துருச்சு, 5000 வந்துச்சுன்னு கட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் லாஸ் எவ்வளோ வருங்கிறத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அப்படியே அந்த லாஸையும் நீங்கள் டிசைட் பண்ணி ஓகே நான் 5000 கட் பண்ணிடுவேன், லாஸ் 2500 வந்தால் கட் பண்ணிடுவேன்னா அப்போ எத்தனை தடவை ப்ராஃபிட் வரும், எத்தனை தடவை லாஸ் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்லேயும் முடியலாம், ப்ராஃபிட்லேயும் முடியலாம். அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து அசிமெட்ரிக்காக நம்ம திங்க் பண்ணணும். அசிமெட்ரிக்னா என்னென்னா இப்போ ஈரானுக்கும் யூஎஸுக்கும் இப்போ வார் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த அசிமெட்ரிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது தான் வந்து எடுத்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய மிலிட்ரியோட மோதி ஈரான் ஜெயிக்க முடியாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஈரானுக்குமே நல்லா தெரியும், நம்மளோட ஈரானுக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது எதெல்லாம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா கிரவுண்ட் லெவலில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா ஸோ இவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே நீங்கள் யூஎஸ் வந்து எங்களை அடிப்பீங்க, எங்களை வந்து பாம்பு போடுவீங்க, என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்னா கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக ஃபார்மர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்களுடைய எக்கனாமி டேமேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸுக்கு இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் அவங்க யூஎஸ் தான் இருக்கலே பெரிய எக்கானமி, அவங்கள டேமேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய இப்போ ஒரு 10 கோடி வச்சுருக்கிறவனுக்கு 50% லாஸ் ஆச்சு அப்படின்னா 5 கோடி வந்து லாஸ் ஆகும். ஆனால் ஏற்கனவே 50 ரூபா தான் வச்சுருக்கிறவனுக்கு நீங்கள் 25 ரூபா லாஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவன் அந்த 50 ரூபா போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அப்படிங்கும்போது இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது யூஎஸுக்கு. ஸோ அதை தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எக்கனாமிக்கலாக தான் அடித்தாங்க. ஸோ எக்கனாமிக்கலாக எப்படி டேமேஜ் பண்ண முடியுங்கிறத தான் பண்ணாங்க. இதுதான் அசிமெட்ரிக் வார்ஃபேர். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து அசிமெட்ரிக்காக தான் திங்க் பண்ணணும். ட்ரேடிங்கிறது நம்மளுடைய லாஸை வந்து லிமிட் பண்ணணும், ஆனால் ப்ராஃபிட்டை வந்து அப்சைடில் வந்து லிமிட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் சம் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம ஃபிக்ஸ்டாக ப்ராஃபிட் எடுப்போம், ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் ஒரு ட்ரெயிலிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னா 1:2 1:3 நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் ட்ரெயிலிங் பண்ணோம்னா ப்ராஃபிட்டை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணணும். ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. அப்போது ப்ராஃபிட் வந்து எனக்கு இவ்வளோ போதும்னு நீங்கள் கட் பண்ண முடியாது. ஏன்னா எவ்வளோ போதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியாது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் முடிவு பண்ணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் முடிவு பண்ணும்போதே உங்களுடைய எவ்வளோ போதும் எவ்வளோ தேவைங்கிறதெல்லாம் முதலே முடிவாயிடும். ஸோ ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டா எனக்கு போதும், இன்றைக்கி நான் வந்து 1000 ரூபா 2000 ரூபா சம்பாரிச்சிட்டேன், வந்துச்சு கண்ணில் பார்த்தேன், அதனால் வந்து அது என்னுடைய பணம், அதை நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் யுவர் ட்ரேட். அதாவது வந்து ட்ரேடர் ஏன்னு ஒரு ட்ரேடர் இருக்கார், பின்னு ஒரு ட்ரேடர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 ட்ரேடருமே ஒரே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க, ஒரே கேபிட்டல் அமௌண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரே டைமில் தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. 2 பேருக்கு ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போது ஒரே கேபிட்டல், ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே ட்ரேடிங் டைமு, ஒரே மார்க்கெட்டு, ஒரே மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் ஒன்றே தான் வச்சுக்கோங்க. அவங்க எடுக்கிற ட்ரேட்ஸும் ஈக்குவல் தான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தானே ஒரு ட்ரேடு தான், ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி ஒன்றே தான். அப்படிங்கும்போது கூட ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட்டில் இருக்கார், ஒரு ட்ரேடர் லாஸில் இருக்கார். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொசிஷன் சைஸிங். அதாவது ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு எப்போ ரிஸ்க்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பொசிஷன் சைஸிங்கை கம்மி பண்ணுறாரு. எப்போ அவருக்கு ரிவார்டு ஜாஸ்தியாக வருதோ, எப்போ வந்து பொசிஷன் வந்து அவருக்கு சாதகமாக இருக்கோ, மார்க்கெட் அவருக்கு சாதகமாக இருக்கோ, அப்போது பொசிஷன் சைஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. இந்த சின்ன டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா மேக் ஆர் பிரேக் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பொசிஷன் சைஸிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டாலும் தப்பு, ரொம்ப கம்மியாக போட்டாலும் தப்பு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணணும். இது உங்களுடைய சைக்காலஜிக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணக்கூடாது. ஸோ அப்படி சைக்காலஜிக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் அது இன்பில்ட் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது சடனாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈரான் வார் நடக்குது, யூஎஸ் வார் நடக்குது,
அதே மாதிரி சடனாக வார் நின்றுருச்சு, இல்லை சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து கிளியராக மூவ் ஆகிறது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். இப்போ மூவ் ஆகிறது கண்ணு முன்னாடி தெரியும் போது நமக்கு என்ன ஒரு அர்ஜு வரும் அப்படின்னா, உடனே இந்த இந்த மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போயிடும் நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும் இந்த மூவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் வரும். நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோமோ, அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஃபியர் வரும். இந்த ஃபியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட் என்ட்ரி கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஈஸியாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திருப்பி மேலே போயிடும். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதாவது மார்க்கெட் எந்த இடத்துக்கு வந்தால் நான் ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துக்கு வந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாது, இது வந்து கிளியராக இருக்கணும். இது வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும். அது போனால் போயிட்டு போகுதுங்கிற, அதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் மூவ் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கூட பரவாயில்லன்னு நீங்கள் விடுற அளவுக்கு நீங்கள் வந்து மைண்ட் செட் இருக்கணும். அதனால் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வரும், அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போனால் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி. இதை வந்து மார்க்கெட்டை சேஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சடனாக ஒரு மூவ் நடக்குது, எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க, அப்போ இது ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் ஆகிடும். உடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அதுக்கு ஏற்ற மாதிரியே மேலே போகும். உடனே வந்து நம்ம அதை கேப்சர் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஓடி போய் ஒரே ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சும்மா இருக்கிறதே வந்து பெட்டர். அப்போது வந்து உங்களுடைய பொசிஷன் எங்கே ப்ரைஸ் உங்களுக்கு பெட்டர் என்ட்ரி கிடைக்குதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு பார்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்ம என்ன பிஸ்னஸில் இருக்கோம், நம்ம வந்து ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கோமா, இன்வெஸ்டிங் பிஸ்னஸில் இருக்கோமா, என்ன பிஸ்னஸில் இருக்கோம். நம்ம வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஆகட்டும், இன்வெஸ்டிங் ஆகட்டும், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுற பிஸ்னஸில் இல்லை. ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு சைடு எஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுற பிஸ்னஸில் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் வந்து உங்களை காப்பாற்றும். ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஆனால் லாஸு தான் நமக்கு பிரச்சனை. அப்போது அப் சைடு வந்து எவ்வளோ லிமிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டவுன் சைடில் வர்றது தான் நம்மளுக்கு பிரச்சனைங்கும் போது அந்த டவுன் சைஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, டவுன் சைடு லிமிட்டை எப்படி நம்ம கிளியராக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ரிஸ்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதுதான் வந்து நமக்கு முக்கியமான பிஸ்னஸ். ஸோ நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுறோங்கிற பேரில் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான ட்ரேடராக இருந்தால் கூட, நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் கூட நிறைய பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஸ்மார்ட்டான பீப்புளாக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கரெக்டாக தான் யோசிப்பீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் உங்களுக்கு ஏன் மிஸ் ஆகுது இந்த இடத்துல அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கேம் விளையாடும். ஸோ அதனால் இந்த மார்க்கெட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னலாம் நம்ம பிரச்சனை நம்ம மைண்டில் இருந்து அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ என்னுடைய கிளாஸோடைய டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலேயே. என்னுடைய யூடியூப்பில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் போனீங்கன்னா ஓல்டஸ்ட் வீடியோஸ்லேருந்து அதுலேருந்து எல்லாமே பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.